இன்றைக்கி டே 6 ஸ்கிப்பிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ட்ரை 2 இதுலேயே நின்றுச்சு. ஸோ இப்போது செகண்ட் ட்ரை பண்ணலாம். செகண்ட் ட்ரை கொஞ்சம் கண்டினியூஸாக ஆடலாம். இது ஸ்டாப் ஆகிடுச்சு 4-5லேயே. ஸோ ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும். தேர்ட் டைம் ஒரு ஃப்ளோவில் போகிறேன். மேபி ஃபினிஷ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம் என்னன்ட்டு. இன்னும் கொஞ்சம் ஃபேட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டொமக் எல்லாம் இன்னும் இதாகலை. எனக்கு ஃப்ளாட் ஸ்டொமக் வேணும். ஸோ அதுதான் ஸ்கிப்பிங் விளையாண்டுட்ருக்கோம். பார்ப்போம். இப்போ தேர்ட் ட்ரையில் 150 கம்ப்ளீட் பண்ணுவோமான்னு பார்ப்போம். இன்றைக்கி 150 கம்ப்ளீட் பண்ணணும். வித்தவுட் ஸ்டாப் 150. ஸோ அதான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். இல்லை, தேர்ட் டைமும் நம்ம 80 சம்திங்கில் ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இப்போது ஃபோர்த் டைம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ ஃபோர்த் டைம் ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் ஃபோர்த் டைமில் கம்ப்ளீட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக ஒரு 2-3 மினிட்ஸ் ரெஸ்ட்டு வேணும். ஏன்னா மூச்சு வாங்குது ஓவராக. ஸோ அதனால தான் மூச்சு வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ ஃபோர்த் டைம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த டைம் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கனால முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் 2 டைம் கொஞ்சம் லெக் பெயின் இருக்கும். அப்புறம் ஓகே ஆயிரும். இந்த கயிறு என்னென்னா கொஞ்சம் லென்த்து இருக்கனால தான் அடிக்கடி இதாகுது, ஸ்டாப் பண்ண முடியுது. நார்மல் கயிறாக இருந்துச்சுன்னா ஓகேயாக இருக்கும். எங்கள் அம்மா இந்த கயிறை கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அந்த கார்னரில் மட்டும் அந்த ஸ்கிப்பிங்கோட க்ரிப்பு மட்டும் போட்டுட்டு வேறு ஒரு கயிறை துணி காய வைக்கிற கயிறை எடுத்து இது பண்ணியிருக்கிறேன். அதில் தான் விளையாண்டுட்டுருக்கிறேன். ஸோ இந்த டைமு ஃபோர்த் டைம் 150 கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நம்பிக்கை இருக்குது. கண்டினியூஸாக விளையாண்டுட்டுருக்கேன். ஸோ 100 தாண்டி போயிட்டுருக்கிறேன். விளையாண்டுட்டேன். இப்போதைக்கு ஃபோர்த் டைமில் 150 கம்ப்ளீட் பண்ணதுனால இன்றைக்கி டே நம்மளுக்கு ஃபினிஷ் ஆக போகுது. ஸோ இது மாதிரி டெய்லியும் வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன் until 300. அப்புறம் என்னோடய வெயிட்டும் அப்டேட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.